இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் வா நம்ம 2 பேரும் வெளியில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு காலையிலேயே நானும் கிளம்பிட்டேன். நம்மளுக்கு லீவ் கொடுத்தா போதும்டா சாமி அப்படின்னு கிளம்பிட்டேன். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா, ராஜவிருந்துன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோட்டல் எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, சின்னக்குப்பம் அந்த எண்ணூர் ரோட்டில் தான் அந்த ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி இடியாப்பம், ஆட்டுக்கால் பாயா, அப்புறம் இட்லி, அப்புறம் வாத்து கிரேவி தான் வாங்கியிருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஹோம்மேடு தான். அவங்களே ஃபேமிலியாக சேர்ந்து சமைக்கிறாங்க. நம்ம ஹோம் ஸ்டைல்லே இருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கடையோட ஆம்பியன்ஸும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் என்ன மாதிரி ஒரு நான்வெஜ்ஜில் வர இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடை ட்ரை பண்ணி பாருங்கள். காலையிலேயே ஒரு சூப்பரான விருந்தாக இருக்கும். மோஸ்ட்லி எங்கேயுமே காலையிலேயே ஆட்டுக்கால் பாயா, வாத்துக்கறிலாம் ரேர் தான், கிடைக்காது. நாங்களும் காலையிலேயே சாப்பிட்டுட்டு அதோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு தம்பியை தூக்கிட்டு இன்றைக்கி தம்பிக்கு ஒரு 1.5 வயசு வேக்சின் போடலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். சரின்னு இப்போ கொஞ்சம் நேரத்தில் அவருக்கு ஊசி போட போகிறாங்க, அது தெரியாமல் விளையாண்டுட்டு இருக்காரு. 2 ஊசி, கையில் 1 காலில் 1 ஊசின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.